ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வசனத்தின் மையக்கருத்து நம்பிக்கையின் தேவன், அதாவது தேவன் தான் நம்பிக்கையின் ஆதாரம், விசுவாசிகளின் உள்ளங்களில் சந்தோஷமும் சமாதானமும் நிரப்பி பரிசுத்த ஆவியின் சக்தியினால் அவர்களை இன்னும் அதிக நம்பிக்கைக்கு தூக்கிச் செல்கின்றார் என்பதுதான். வசனத்தின் விளக்கம். நம்பிக்கையின் தேவன், தேவனே நமக்கு நம்பிக்கையை தருகிறவர். உலகில் சிரமங்கள், குறைபாடுகள் இருந்தாலும் விசுவாசியின் நம்பிக்கை தேவனிடமிருந்து வருகிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை ஃபேத் மூலம் உள்ளத்தில் ஆழமான சந்தோஷம் ஜாய் மற்றும் சாந்தி பீஸ் உருவாகின்றன. இவை வெளிப்புற சூழ்நிலைகளால் அல்ல, உள்ளார்ந்த நம்பிக்கையால் ஏற்படும் ஆசீர்வாதங்கள். உங்களை நிரப்புவாராக. தேவன் நம்மை வெறும் சிலேடையாக அல்ல, பூரணமாக அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பித் தர விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி பரிசுத்த ஆவி விசுவாசியின் உள்ளத்தில் வல்லமையாக செயல்பட்டு சோதனைகளிலும் குறைகளை மீறியும் நம்பிக்கையை வளர்க்கிறவர். அது இயற்கையான மனவலிமையால் அல்ல, ஆவியின் அருளால் நடைபெறும் வளர்ச்சி. நடைமுறை அர்த்தம். இந்த வசனம் நமக்கு சொல்லும் செய்தி. நம்பிக்கையுடன் வாழ அனுமதிப்பவர் தேவன்தான். பிரச்சனைகளின் நடுவிலும் சந்தோஷமும் சமாதானமும் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவி நமக்கு தாங்கும் சக்தியையும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் வளர்த்து தருகிறார். அதனால் விசுவாசி தேவனிடத்தில் நம்பிக்கையுடன் இருக்கையில் அவரது வாழ்க்கை சந்தோஷம், சமாதானம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த சாட்சியாக மாறுகிறது.